முன்பொரு காலத்தில் அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் ஒரு ஏழை விவசாயி வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். அந்த விவசாயி பேர் சுப்பு. சுப்புவுக்கு எந்த வேலையும் நிரந்தரமாக இல்லை. எந்த வேலைக்கு போனாலும் ரொம்ப கம்மியாக தான் சம்பளம் கொடுத்தாங்க. அவனோட சாப்பாட்டு செலவுக்கே அது சரியாக இருந்தது. வாழ்க்கையை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஓட்டிகிட்டு இருந்தான். வேலை எதுவுமே இல்லை அப்படின்னா காட்டு பக்கம் போய் விறகு வெட்டி அதை விற்று கொஞ்சம் சம்பாரித்து அதுக்கு வேணுங்கிற சாப்பாட்டை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தான். இப்படியே நாட்கள் சென்றன. சுப்புவுக்கு உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லை. காட்டுக்குள்ள ஒரு மரம் இருக்கு. அது அவங்க முன்னோர்கள் வச்ச மரம். அவன் சந்தோஷமா இருந்தாலும் சரி, அழுதுட்டு இருந்தாலும் சரி, அந்த மரத்துக்கிட்ட தான் எல்லாமே சொல்லுவான். அப்படி ஒரு நாள் அந்த மரத்துக்கிட்ட, உங்களை பாக்குற கடைசி நாள் இதுவாதான் இருக்கும். நான் சம்பாதிக்கிறது என் சாப்பாட்டுக்கே பத்தல. நான் இந்த கிராமத்தை விட்டு பட்டணத்துக்கு போலான்னு இருக்கேன். உங்களை இத்தனை நாளும் நான் பார்த்து பார்த்து வளர்த்து நான் போறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சுப்பு ரொம்ப வருத்தப்பட்டு அழுதான். திடீர்னு அவன் மேல ஒரு ஒளி வந்தது. இதை பார்த்த சுப்பு ரொம்ப ஆச்சரியப்பட்டான். சுப்பு முன்னாடி ஒரு தேவதை தோன்றினாங்க. என்னாச்சு சுப்பு, ஏன் அழுதுகிட்டு இருக்க? உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தேவதை சுப்பு கிட்ட கேட்டாங்க. அதுக்கு சுப்பு தேவதையை பார்த்து சொன்னான், இத்தனை வருஷமா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சு நான் சம்பாதிச்சுதான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா நான் சம்பாதிக்கிறது என்னோட சாப்பாட்டுக்கு கூட பத்த மாட்டுது. நான் என்னோட முன்னோர்கள் எல்லாம் விட்டுட்டு போறத நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் இந்த கிராமத்தை காலி பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பட்டணத்துக்கு சம்பாதிக்க போறேன்னு சொன்னான். அதுக்கு தேவதை, இத்தனை வருஷமா இந்த மரத்தை பாதுகாத்த உனக்கு நான் ஒரு வரம் தரேன். இங்க இருந்து பக்கத்து ஊர்ல இருக்கிற காட்டுக்கு போ. அங்க ஒரு தங்க குருவி உனக்கு வழி சொல்லும். அங்க இருக்கிற ஒரு மரத்தை வெட்டு அப்படின்னு சொல்லி தேவதை அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிட்டாங்க. சுப்புவுக்கு ஒண்ணுமே புரியல. தேவதை சொன்னதை மனசுல வச்சுக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு நடந்து போனான். பொழுதும் சாஞ்சிடுச்சு. போன உடனே சுப்பு தேவதை சொன்னதை மனசுல நினைச்சுக்கிட்டே படுத்து தூங்கினான். என்ன ஆனாலும் பரவாயில்ல, காலையில எந்திரிச்சு தேவதை சொன்ன மாதிரியே போலான்னு சொன்னான். பொழுதும் விடிஞ்சிச்சு. அதே மாதிரியே சுப்பு பக்கத்துல இருக்க காட்டுக்கு நடந்து போக ஆரம்பிச்சான். தேடுனான் தங்கக்குருவி எங்கே இருக்கும் அப்படின்னு 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. காடு ஃபுல்லாக தேடி அலைஞ்சான். சுப்புவுக்கும் களைப்பு ரொம்ப தாங்க முடியல. ஒரு மரத்தடியில் கொஞ்சம் நேரம் ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு உட்காந்தான். அந்த இடத்துல தான் தங்கக்குருவி அவன் முன்னாடி வந்துச்சு. என் பின்னாடியே வா, நான் சொல்கிற மரத்தை வெட்டு அப்படின்னு தங்கக்குருவி அவனை கூட்டிட்டு போச்சு. தேவதை சொன்ன மரம் இதுதானா அப்படின்னு நினச்சி உடனே அங்கேருந்த சுப்பு கோடாரி எடுத்து அந்த தேவதை சொன்ன மாதிரியே அந்த மரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வெட்ட ஆரம்பித்தான். வெட்ட ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலேயே மரம் அப்படியே சாஞ்சு விழ ஆரம்பிச்சது. சாஞ்சு விழுந்த உடனே தான் சுப்புவுக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. விழுந்த மரத்திலிருந்து திடீர்னு ஒரு ஒளி வர ஆரம்பிச்சது. ஏதோ பேசுகிற மாதிரி சத்தமும் கேட்டுது. சுப்புவுக்கு ஒன்றுமே புரியல. யாராவது இருக்கீங்களா? இந்த இடத்துல யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சுப்பு கேட்டான். அந்த இடத்துல திடீர்னு ஒரு தேனி இளவரசி தோன்றி, இந்த மரத்துல நான் ரொம்ப வருஷமா அடைபட்டிருந்தேன். உங்களாலதான் எனக்கு விமோச்சனம் கிடைச்சது. அதுக்கு பரிசா இந்த மாய மோதிரத்தை உங்களுக்கு பரிசா கொடுக்குறேன். இந்த மாய மோதிரத்துக்கிட்ட நீங்க என்ன கேட்டாலும் கிடைக்கும். ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு தடவை மட்டும்தான் இதுல நீங்க கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி மோதிரத்தை கொடுத்துட்டு தேனி அங்கிருந்து மறைஞ்சு போயிடுச்சு. சுப்பு ரொம்ப சந்தோஷமா அந்த மோதிரத்தை வாங்கிட்டு நடக்க ஆரம்பிச்சான். ராத்திரி பொழுதும் வந்துடுச்சு. தூரத்துல இருக்க ஒரு வீட்டை பார்த்த சுப்பு வீட்டுல கதவு தட்டி உதவி கேட்டான். ஐயா, என்னோட பேரு சுப்பு. நான் பக்கத்து காட்டுலேருந்து வரேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உங்க வீட்டில் தங்கறதுக்கு எனக்கு அனுமதி கொடுக்குறீங்களா அப்படின்னு சுப்பு கேட்டான். அதுக்கு அந்த வீட்டோட ஓனர், என்னப்பா நீ இப்படி திடுதிடுப்புன்னு வந்து கதவை தட்டி வீட்டுல தங்கிக்கலாமான்னு கேட்ட? எதுக்காக காட்டுக்குள்ள போன? இந்த ராத்திரியில காட்டுல இருந்து வரதுக்கு உனக்கு என்ன வேலை? அப்படியெல்லாம் என்கிட்ட சொன்னாதான் நான் வீட்டுல தங்க வைப்பேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு சுப்பு உடனே ஆர்வம் தாங்காம, ஐயா, நான் ஒரு காட்டு பகுதிக்கு மரம் வெட்டுறதுக்காக போனேன். அங்க ஒரு தேனி இளவரசி எனக்கு ஒரு வைர மோதிரத்தை பரிசா தந்தாங்க. அந்த வைர மோதிரத்துக்கிட்ட நம்ம என்ன கேட்டாலும் கிடைக்கும். இதுதான் அந்த வைர மோதிரம் அப்படின்ற விஷயத்த அவன் கிட்ட சொல்லிட்டான். இதை கேட்ட அந்த வீட்டோட முதலாளி, ஒரு நாள் இல்ல, நீங்க எத்தனை நாள் வேணாலும் இந்த வீட்டுல தங்கி இருங்க அப்படின்னு சொன்னான். அந்த வைரத்தை எப்படியாவது இவன்கிட்ட இருந்து எடுத்துடணும் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டான். அந்த வீட்டோட முதலாளி அந்த விவசாயிக்கு அறுசுவை உணவை படைச்சு அதை விருந்தா கொடுத்தான். விருந்து கொடுக்குறப்பயே அதுல தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்துட்டான். இது தெரியாத நம்ம விவசாயி வயிறார சாப்பிட்டுட்டாரு. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம விவசாயிக்கு தூக்கம் தாங்க முடியல, படுத்துட்டாரு. இதுதான் நல்ல சமயம்னு பார்த்த வீட்டோட முதலாளி, இந்த மாய மோதிரம் இனிமே உன்கிட்ட இருக்க கூடாது, என்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சு விவசாயி கிட்ட இருந்த மாய மோதிரம் மாதிரியே இன்னொரு மோதிரத்தை அங்க வச்சுட்டு அந்த மாய மோதிரத்தை அந்த முதலாளி எடுத்துக்கிட்டான். பொழுது விடிஞ்சது. நம்ம விவசாயி எந்திரிச்சு
உங்க உதவிய நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். எனக்கு இன்னைக்கு நீங்க உதவி பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்படின்னு சொல்லி அந்த வீட்ல இருந்து கிளம்பிட்டாரு விவசாயி. அந்த மோதிரம் மாறினது விவசாயிக்கு தெரியவே இல்லை. உடனே அந்த வீட்டோட முதலாளி, உன்கிட்ட என்ன கேட்டாலும் கிடைக்குமாமே, மாய மோதிரமே, எனக்கு 5000 பொற்காசுகள் வேண்டும் அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட அந்த மோதிரம், அட பாவி, ஒரு ஏழை விவசாயிய போய் ஏமாத்திட்டியே, உன்னை என்ன பண்றேன் பாரு. அப்படின்னு நினைச்சு 5000 பொற்காசுகளையும் அப்படியே மழை மாதிரி அது மேலே கொட்ட ஆரம்பிச்சுது. முதலாளி மேலே நல்லா டொக்கு டொக்கு டொக்குன்னு ஒரு காசா விழ விழ அவனால் வலி தாங்கவே முடியல. போதும் நிறுத்து, போதும் நிறுத்துன்னு சொல்லியும் அது கேட்கவே இல்லை. 5000 காசும் ஃபுல்லாக முறிஞ்சு விழுந்ததில் அந்த முதலாளி இறந்தே போயிட்டான். ஓகே குட்டீஸ், இந்த கதை மூலயமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு பொருள் நம்மக்கிட்ட கிடச்சிது அப்படின்னா அதை எந்த அளவுக்கு நம்ம பாதுகாக்கணுமோ அந்த அளவுக்கு அதை பாதுகாப்பாக வச்சுக்கணும். விவசாயிக்கு அதை பாதுகாப்பாக வச்சுக்க தெரியல. இன்னொருத்தவங்க கிட்ட இருக்கிற பொருளை நம்ம அபகரிக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கடைசியில் அந்த வீட்டோட முதலாளிக்கு நேர்ந்த கதி தான் நமக்கும் நேரும். ஸோ நேர்மையான வழியில் இருங்க. நேர்மையான வழியில் நமக்கு கிடைச்ச பொருளை வச்சுட்டு ஹாப்பியாக இருங்க. இன்னொரு கதையில் மீட் பண்ணலாம். பை குட்டீஸ்.